ஸ்மால் பவல் லார்ஜ் பவல்னு சொல்லுவோம் இல்லையா, சிறுகுடல் பெருக்குடல் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி, அந்த பெருக்குடலில் அதோட ரைட் சைட் பகுதி, அதாவது ஆல்மோஸ்ட் எண்டார இடத்துல ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த ஒரு லார்ஜ் பவலோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிசைட்டிஸ்னா என்ன? ஐட்டிஸ் அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னா உங்களோட அப்பெண்டிக்ஸ் அந்த டிஷ்யூ வந்து இன்ஃப்ளேம்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் அதோட அர்த்தம். ஸோ இது நார்மலாக எப்போ வரும் அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளமேஷனா? யூஸ்வலாக 2 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அது வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் 10 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகலாம். அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லணும்னா அதோட சிம்டம்ஸ் பார்க்கணும் இல்லையா? எய்தர் நம்ம ரொம்ப ஷார்ப் பெயின் இருக்கலாம், பெயினை தாண்டி என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்படைட் இருக்கலாம், இல்லை ரொம்ப ஹெவியாக ப்ளோட்டடாக இருக்கலாம், வாமிட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒமட்டல் இருக்கலாம். அண்ட் 2 மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்பெண்டிக்ஸ்னால வர முடியும். ஸ்பெசிஃபிக்காக கரெக்டான டைமில் நம்ம டயக்னோஸ் பண்ணி அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலைன்னா. என்ன 2 மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா சிம்டம்ஸும் நம்மளால் ரிலீவ் பண்ண முடியும்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அந்த சர்ஜரிக்கு பேர் அப்பெண்டெக்டமி. ஸோ அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணுற சர்ஜரி. ஸோ இப்போ லாப்ரோஸ்கோபிக் அப்பெண்டெக்டமியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெல்லி பட்டனில், அதாவது ஒரு தொப்புள் கீழே ஒரு ஸ்மால் இன்செஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு லாப்ரோஸ்கோப் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு டியூப் மாதிரி இருக்கும், கேமராவோட அது கனெக்டடாக இருக்கும். அந்த கேமராவை பார்த்து அப்பெண்டிக்ஸை லொக்கேட் பண்ணுவாங்க. அப்பெண்டிக்ஸை லொக்கேட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால் அது வந்து கட் பண்ணி ஒரு 1 or 2 மேக்ஸிமம் போனால் ஒரு நிறைய பேருக்கு ஒரு டல் ஏக்கிங் இல்லைனா சம்டைம்ஸ் ரொம்ப ஷார்ப் அக்யூட் பெயின் உங்களோட ரைட் சைட் அடி வயிறில் வலிச்சிருக்கலாம். டாக்டர் வந்து அது அல்ட்ராசவுண்ட்லேயோ இல்லைனா நம்ம சிடி ஸ்கேன்லேயோ டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருக்குது, இல்லை இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அப்பெண்டிசைட்டிஸ் வந்திருக்கு, இது இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணுன்னு நீங்கள் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடந்து. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் தீப்தி ஜம்மி ஃப்ரம் ஜம்மி ஸ்கேன்ஸ், டி நகர், சென்னை. ஸோ அப்பெண்டிக்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரியணும்ல. அப்பெண்டிக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 3.5 inch லாங். ஒரு நார்மல் ஒரு லார்ஜ் இன்டெஸ்டைன், ஒரு ஸ்மால் பவல் லார்ஜ் பவல்னு சொல்லுவோம் இல்லையா, சிறுகுடல் பெருக்குடல் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி, அந்த பெருக்குடலில் அதோட ரைட் சைட் பகுதி, அதாவது ஆல்மோஸ்ட் எண்டார இடத்துல ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த ஒரு லார்ஜ் பவலோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த அப்பெண்டிக்ஸ். சரி, இந்த அப்பெண்டிக்ஸுக்கு என்ன தான் ஃபங்க்ஷன், அது எதுக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப்பெண்டிக்ஸ்னால நம்ம பாடிக்கு எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அதோட ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா அதை தவிர வேறு என்ன அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இட்ஸ் கால்ட் வெஸ்டிஜியல் ஆர்கன் சொல்லுவோம். ஸோ அது இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாகாது. தட் இஸ் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், சரி அப்பெண்டிசைட்டிஸ்னா என்ன? முன்னாடியே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஐட்டிஸ் அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னா உங்களோட அப்பெண்டிக்ஸ் அந்த டிஷ்யூ வந்து இன்ஃப்ளேம்ட் ஆயிருக்கு அப்படி அதோட அர்த்தம். ஸோ இது நார்மலாக எப்போ வரும் அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளமேஷனா? யூஸ்வலாக 2 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அது வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் காமனாக நாங்கள் பார்க்குற ஏஜ் குரூப், அஃபெக்ட் ஆகிற ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகலாம். எதனால் அஃபெக்ட் ஆகலாம்? நான் சொன்னேன் இல்லையா, இது லார்ஜ் பவல் அந்த இன்டெஸ்டைனோட கடைசி பகுதியில் இருக்குன்னு. ஸோ மலச்சிக்கல், அதாவது நம்மளோட மோஷன் போகிறது, அங்கே அடைப்பு இருக்கலாம், இல்லை ஃபாரின் பாடி நம்மளே தெரியாமல் ஏதான ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் அங்கே அடைச்சிருக்கலாம். 3வது இல்லைனா கேன்சராக கூட இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளேம்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ரியாக்டிங் டுவர்ட்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் இன் த பாடி. ஸோ இதெல்லாம் தான் காரணம் நம்மளுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வரதுக்கு. இப்போ அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளேம் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். கண்டிப்பாக அதுக்கு சர்ஜரி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். இதுவே அப்பெண்டிக்ஸ் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். எப்போ வந்து நம்ம சர்ஜரி பண்ணணும், எப்போ நீங்கள் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போகணும், அது தெரிஞ்சுக்கணுன்னா அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லணும்னா அதோட சிம்டம்ஸ் பார்க்கணும் இல்லையா. ஸோ என்னெல்லாம் சிம்டம்ஸ்? நான் சொன்ன மாதிரி அப்பெண்டிக்ஸ் வந்து நம்மளோட வயிற்று பகுதி ரைட் சைட் லோவர் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அதாவது அடி வயிறு ரைட் சைடில். எய்தர் நம்ம ரொம்ப ஷார்ப் பெயின் இருக்கலாம், இல்லைனா சில பேருக்கு பெயின் வந்து டல் ஏக்கிங் பெயின் ரைட் சைட்லேருந்து வந்து டுவர்ட்ஸ் த பெல்லி பட்டன், அதாவது நடு வயிறு கூட அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்.
பெயினை தாண்டி என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாப்பாடு நம்மளுக்கு பசி சரியா இல்லாமல் போகலாம், லாஸ் ஆஃப் அப்படைட் இருக்கலாம், இல்லை ரொம்ப ஹெவியாக ப்ளோட்டடாக இருக்கலாம், நம்மளோட வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்கலாம், நாசியா வாமிட்டிங், அதாவது வாமிட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒமட்டல் இருக்கலாம், டயரியா ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பவல் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதை தாண்டி ரொம்ப கேஷியஸாக நம்மளுக்கு அடி வயிறு வீக்கமாக இருக்கும் போது என்ன ஆகலாம், நம்மளுக்கு ஃபீவரும் சேர்ந்து வரலாம். அதுவும் அந்த ஃபீவர் வந்து மைல்டு ஃபீவர்லேருந்து ஹை கிரேட் ஃபீவர் வரைக்கும் கூட போகலாம். ஒரு 99 டிகிரிஸ்லேருந்து 1 or 2 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் வரைக்கும் கூட அது போகலாம். இதெல்லாம் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் நாங்கள் பார்க்கறது. பின்ன இன்னும் ரொம்ப ஒரு ஃபியூவர் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம், ஆனால் அது அப்படியே விட்டுருவாங்க, அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏரியாவில் நம்ம கரெக்டாக ரைட் சைட் லோவர் குவாட்ரண்ட்டில் பெயின் இல்லாமல் நடு வயிறு இல்லைன்னா பின்புறம் வயிறு கூட அந்த பெயின் வந்து டீவியேட் ஆகலாம். பாத்ரூம் போகும்போது இல்லை யூரினேட் பண்ணும்போது ரொம்ப வலி இருக்கலாம். நிறைய பேர் அது யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட நினச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி டயரியாவாக இருக்கலாம், நாசியா வாமிட்டிங் இருக்கலாம், கிராம்ஸ் வரலாம், அப்பப்போ வயிறு வந்து பிடிச்சி இழுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பவல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு உங்களுக்கு ஃபீவர், வாமிட்டிங், டயரியா, அது முக்கியமாக ரைட் சைட் லோவர் குவாட்ரண்ட்டில் பெயின் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அப்பெண்டிக்ஸை கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணணும். பின்ன உங்கள் டாக்டர் அப்பெண்டிக்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க? அதோட டயக்னோசிஸ் வந்து ஒரு சர்ஜன் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு சர்ஜன் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் திங் ஆல்வேஸ் நீங்கள் பெயின்னு சொல்லும் போது அந்த பெயின் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு உங்களை வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரால் பாயிண்ட் பண்ண சொல்லுவோம். தட் இஸ் ஒன். அந்த நீங்கள் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஃபர்ட் பெயின்னு ஒன்று சொல்லுவோம். அங்கேருந்து எங்கேயான ஸ்ப்ரெட் ஆகுதான் நாங்கள் அதை சொல்லுவோம். அது ஒன். ஸோ அப்போ அந்த சிம்டம் அந்த ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே அந்த பர்டிகுலராக அதுக்கு பேர் மெக்பர்னிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் அப்பெண்டிக்ஸில், அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டெண்டர்னஸ் இருக்கான்றதை நாங்கள் கையால் பால்பேட் பண்ணும்போதே எங்களுக்கு ரீபவுண்ட் டெண்டர்னஸ்ன்னு வரும். அதாவது அந்த இடத்த நாங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது த பேஷண்ட் வில் லிட்ரலி ஜம்ப், அந்த அளவுக்கு அந்த இடத்துல வலி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் எங்களோட கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில். சரி, எக்ஸாமினேஷன் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் ரொம்ப இன்கன்க்ளூசிவாக இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டெஃபினட்டாக பிளட் டெஸ்ட் கொடுப்போம். பிகாஸ் பிளட் டெஸ்ட்டில் சில பேராமீட்டர்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது எலிவேட்டடாக இருக்கும். ஸோ நம்பர் 1 பிளட் டெஸ்ட், டோட்டல் கவுண்ட், இஎஸ்ஆர், சிஆர்பி, அது எல்லாமே இன்ஃபெக்ஷன்னால இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளட் கவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட், அல்ட்ராசவுண்ட் அப்டமன்னால சில ப்ரோப்ஸ் இருக்கு அல்ட்ராசவுண்ட்லயே, லீனியர் ப்ரோப்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை வெதர் யுவர் appendix is inflamed or not. அதை தாண்டி கன்ஃபர்மேஷன் வேணும், அதுலேயும் அல்ட்ராசவுண்ட்லேயும் கிளியரா இல்லைன்னா தேர்ட் இஸ் சிடி அப்டமன். சிடி பிளெயின் ஹோல் அப்டமன் பார்த்தாலே நம்மளுக்கு அப்பெண்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து என்னெல்லாம் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் அப்பார்ட் ஃப்ரம் ஹோல் அப்டமன்னா, நம்ம அடிவழியாக நம்ம ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், இல்லை உமனாக இருந்ததுன்னா பர்வஜனல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளால் அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கான்றது கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா த டைமிங் இஸ் த கீ. ஏன்னா அதோட ட்ரீட்மெண்ட் எல்லா சிம்டம்ஸும் நம்மளால் ரிலீவ் பண்ண முடியும்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அண்ட் 2 மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்பெண்டிக்ஸ்னால வர முடியும். ஸ்பெசிஃபிக்காக கரெக்டான டைமில் நம்ம டயக்னோஸ் பண்ணி அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலைன்னா என்ன 2 மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்பர் 1 இஸ் கால்ட் ரப்சர்ட் அப்பெண்டிக்ஸ். ஸோ அப்பெண்டிக்ஸ் இதுவே ரொம்ப ஒரு ஸ்வோலனாக இன்ஃப்ளேம்டாக இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ளமேஷன் ஒரு லெவல் போனோடனே அதுவே ரப்சர் ஆகிடும், வெடிச்சிடும். ஸோ வெடிச்சிடும் என்ன ஆகும், இட் இஸ் full of pus. Infection இருக்கிற ஏரியா is full of pus. So obviously அந்த pus எல்லாமே infection எல்லாமே it will be scattered into your abdomen. So அப்போ என்ன ஆகும், அந்த abdominal walls எல்லாமே ரொம்ப rigid ஆகும், டைட் ஆகும். அண்ட் அப்போ என்ன பண்ணணும்னா immediately we need to operate. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் டைமிங் பற்றி பேசும்போது ஃப்ரம் தி ஆன்செட் ஆஃப் யுவர் பெயின் ஆர் சிம்டம்ஸ் வித்தின் 36 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அதை பண்ணணும், இல்லைன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ டைமிங் இஸ் த கீ ஹியர். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை இமீடியட்டாக போய் அணுகுங்க. செகண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, apart from perforated appendix, pocket of pus, ஒரு pus collection ஆகலாம். அந்த pus collection பேரு abscess அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் எல்லா அப்பெண்டிக்ஸும் ரப்சர் ஆகாது, pus ரிலீஸ் ஆகாது. ஆனால் இதுவே சப்அக்யூட் அப்பெண்டிக்ஸ்னு சொல்லுவோம், இல்லை நிறைய பேருக்கு க்ரானிக் அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்னா, அதோட இன்ஃப்ளமேஷனே நேச்சுரலாகவே நம்ம பாடி will fight against the infection and try to clog that pus within. ஸோ அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ளேயே அந்த இம்யூனிட்டி பில்டப் ஆகி அந்த pus gets collected as a big mass. That's called an abscess. So அந்த abscess இருக்கும்போது என்ன ஆகும், appendix அதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ சர்ஜரி ஒன்ட் பி சிம்பிள். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்சஸை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆப்சஸ்னாலே இட்ஸ் அ
lesion or a mass collected with pus. ஸோ அதை ட்ரெயின் பண்ணணும்னா எப்படி ட்ரெயின் பண்ண முடியும்? ஒரு டியூப் போட்டு அதை இன்சைஸ் பண்ணி ஒரு டியூபை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய முறை ரொம்ப பஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஈவன் 1 or 2 days கூட அந்த டியூபை அப்படியே சர்ஜரிக்கு அப்புறம் வச்சிருப்பாங்க. ஸோ தட் ஃபுல் பஸ் கலெக்ட் ஆகி ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த டியூபை ரிமூவ் பண்ணிடுவாங்க அண்ட் அந்த லேயரை ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன ப்ரீவியஸாக சொன்ன சிம்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா do not hesitate to meet your doctor immediately. இந்த அப்பெண்டிசைட்டிஸ்க்கு நான் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த சர்ஜரிக்கு பேர் அப்பெண்டெக்டமி. ஸோ அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணுற சர்ஜரி. முன்னாடி காலத்துலலாம் இது வந்து ஓப்பன் சர்ஜரியாக பண்ணியிருந்தோம். லேப்ராட்டமின்னா அப்டமன் ஓப்பன் பண்ணி வயிறு ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப வருஷமாகவே லேப்ரோஸ்கோபி மூலிமா பண்ணுறோம், விச் இஸ் கால் லேப்ரோஸ்கோபிக் அப்பெண்டெக்டமி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி நீங்கள் அட்மிஷன் இருக்கணும். ஸோ அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் திஸ் இஸ் டன் அண்டர் ஜென்ரல் அனஸ்தீசியா. உங்களோட உங்கள் பாடி வந்து ஃபுல்லாக அப்டமன்லேருந்து பேக் எல்லாமே க்ளீனாகவும் ட்ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட் மசில் ரிலாக்ஸன் கொடுத்துருவாங்க. அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு டியூப் த்ரோட்டில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களோட ஆக்சிஜன் ஏர்வே ப்ரொடெக்டடாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து மெடிசன் இருக்கும் அண்ட் அனஸ்தட்டிஸ்ட் உங்களுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க உங்களோட பல்ஸ் பிபியை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ணுறது. ஸோ இப்போ லேப்ரோஸ்கோபிக் அப்பெண்டெக்டமியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் இன்சிஷன் உங்களோட பெல்லி பட்டனில், அதாவது ஒரு தொப்புளுக்குள்ள ஒரு ஸ்மால் இன்சிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டைனி இன்சிஷனுக்குள்ள ஒரு போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த போர்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூப் உள்ளே போகும், அதுக்கு பேர் கேனுலா. இந்த கேனுலா எதுக்காக இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயிற்று பகுதியை ஒரு கேஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு செலுத்தி அந்த வயிற்று பகுதியை கொஞ்சம் நல்லா பலூண்டப்பாக ஆக்கிடுவாங்க. எதுக்கு அந்த கேஸ் உள்ள பண்ணி பெருசு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ளே அனுப்புறதுக்கு இடம் இருக்கும். ஸோ அந்த அப்டோமினல் அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வயிற்று பகுதியில் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கிளியராக பார்த்து அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, அந்த கேனுலா போட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த கேனுலாவை எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு லேப்ரோஸ்கோப் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு லாங்காக தின் டியூப். அந்த ஹோல்குள்ளே அந்த டியூபையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கேமராவோட அது கனெக்டடாக இருக்கும். அந்த கேமராவை நீங்கள் டிஸ்பிளேல ஒரு ஸ்மால் டிவி மாதிரி இருக்கும், அதில் டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் உள்ளே நடக்கிற அந்த கேமரா வழியாக பார்க்குறத வெளியில் ஸ்மால் டிவியில் அந்த சர்ஜன் பார்த்து அப்பெண்டிக்ஸை லொக்கேட் பண்ணுவாங்க. அப்பெண்டிக்ஸை லொக்கேட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால் அது வந்து கட் பண்ணி ஒரு 1 or 2 மேக்ஸிமம் போனால் ஒரு 1 இல்லை 2 இன்சிஷன் ஜாஸ்தி தேவைப்பட்டதுன்னா அது சைடில் போட்டு அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இஃப் அட் ஆல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் ஆயிருந்ததோ இல்லை வந்து பஸ்லாம் வெளியில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை அவங்க ஓப்பன் சர்ஜரியாகவும் கன்வெர்ட் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு. போஸ்ட் அப்பெண்டிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி அப்படின்னா, இது பர்ஃபெக்ட்லாம் க்ளீனாக இருந்தது சர்ஜரி அப்படின்னா மினிமம் ஒரு 1 day கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆயிருக்கு, இல்லை இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ட்ரெயின் வச்சுருக்காங்க அப்படின்னா மினிமம் 2 to 3 days ஆகுது உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 to 7 days அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் உங்கள் டாக்டரை இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணணும் இல்லை அழைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்பர் 1, உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணும்போதோ இல்லைனா மோஷன் பாஸ் பண்ணும்போதோ ப்ளீடிங் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், திருப்பியும் ஆப்ரேட் பண்ண இடத்துல ரொம்ப ஷார்ப் பெயின், ரொம்ப வந்து தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருந்ததுன்னா. நம்பர் 3, வாமிட்டிங், பெயினோட சேர்ந்து வாமிட்டிங் வருது அப்படின்னாலும். 4வது, ரொம்ப ப்ளோட்டடாக ஹெவியாக இருக்குது, உங்களால் வந்து நார்மல் சர்ஜிக்கல் பெயின்ன்றது கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் ஆப்ரேஷன் பண்ணனால. பட் அந்த மெடிசன்ஸையும் தாண்டி உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளோட்டடாகவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் டெஃபினட்டாக உங்கள் டாக்டரை அணுகணும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆன் அப்பெண்டிசைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வருது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரானு இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, please do forward this video to them. It will be very, very helpful. See you all in yet another informative video. This is Dr. Deepthi Jammi signing off from Jammi Scans, T Nagar, Chennai.